Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.1ல 8 sum பார்க்க போறோம். If D is the HCF of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. இதில் x and y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Dங்கிறது என்னன்னா HCF of 32 and 60. நம்ம first HCF of 32 and 60 தான் நம்ம find பண்ண போறோம். So 32 and 60 க்கு நான் HCF find பண்ண போறோம். A equal to 60, B equal to 32 னு வைப்போமா by EDA, A equal to BQ plus R where 0 less than or equal to Q less than B. இப்போ அதே மாதிரி தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். A க்கு பதிலா 60, B க்கு பதிலா 32 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 டைம் தான் வரும். So 28 is the remainder. So quotient வந்து 1 தான். So 1. Remainder வந்து 28. R is not equal to 0. Again 32 எடுத்துக்குவோம். Remainder 28. So இது இதால் divide பண்ணலாம். So 1 quotient வந்து 1. Remainder வந்து 4. இங்கேயும் R வந்து 0 வரல நமக்கு. Next இந்த 28 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு ரிமைண்டர் என்ன 4 அதை எடுத்துக்கலாம். 28 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 டைம்ஸ் வருமா? ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ கோஷன்ட் வந்து 7, ரிமைண்டர் 0, ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து என்ன HCF 4 தான். தேர்ஃபோர் HCF அதாவது D ஈக்குவல் டு 4 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் டினோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 2 3ன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2 என்னன்னு நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 2. நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா எப்படி வரும்? 32 ஈக்குவல் டு 28 into 1 28 தான் வரும் ப்ளஸ் 4. இப்போ இந்த 28 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ மைனஸ் 28னு இருக்கும் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அதாவது 32 மைனஸ் 28 ஈக்குவல் டு 4 இதை வச்சுருங்க அப்படியே. இப்போது இந்த 28 இருக்கு இல்லைங்களா, இந்த 28 நம்ம எப்படி எழுதலாம்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அந்த ஈக்குவேஷன் 1 என்னன்னு நான் எழுதுகிறேன். 60 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 1 ப்ளஸ் 28. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது 32ன்னு இருக்கும். ஸோ 28. இப்போ நமக்கு இங்கே 28 தான் என்னங்கிறது வேணும், கரெக்டுங்களா? ஸோ 28 இந்த சைடு வச்சுக்கோங்க. 32 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் மைனஸ் 32. இப்போ 28க்கு பதிலாக நம்ம 60 மைனஸ் 32 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த 5 கொண்டு போய் இந்த 4ல் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 5 வந்து அதாவது 28க்கு பதிலாக 60 மைனஸ் 32 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். க்கு பதிலாக 60 மைனஸ் 32 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ஆகும் ஈக்குவல் டு 4. ப்ளஸ் 32 ப்ளஸ் 32 64 மைனஸ் 60 ஈக்குவல் டு 4. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் D ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டியோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? அதாவது HCF என்ன கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. ஸோ டிக்கு பதிலாக 4ன்னு போடுங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்து எழுதிக்கோங்க. 64 மைனஸ் 60 ஈக்குவல் டு 4, 32x ப்ளஸ் 60y ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போது 32xக்கு நேராக
64 இருக்குது. ஸோ 32ஆல் இது டிவைட் ஆகும். அதே மாதிரி 4க்கு நேரம் 4 இருக்கும், அது ஓகே. கம்பேரிட்டிவ்லி இது சேமாக இருக்குது. ஸோ 60y ஈக்குவல் டு -60, இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 32x ஈக்குவல் டு 64. ஸோ x ஈக்குவல் டு 64 டிவைட் பை 32, x ஈக்குவல் டு 2ன்னு வருதா. நெக்ஸ்ட்டு ஒய்யை கம்பேர் பண்ணுங்கள். 60y ஈக்குவல் டு -60, y ஈக்குவல் டு -60 டிவைட் பை 60. ஸோ இது கேன்சல் ஆகிடும், 1 டைம் வரும், -1. Therefore the values of x and y is x equal to 2 and y equal to -1.